முக்கியமான பகுதி கவுன்சிலிங்குடைய கொஞ்சம் ப்ராக்டிக்கல். இப்ப நிறைய பேர் வருவாங்க எதிர்பார்க்க. நான் இந்த வீடியோல தான் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் பாடத்தை பொறுத்து புரியும். அனுப்புற பிடிஎஃப்னால உங்களுக்கு பிரயோஜனம் அவ்வளவா இருக்காது. 20% தான் பிரயோஜனப்படும். ஆனா கண்டிப்பா பிடிஎஃப் படிச்சுதான் ஆகணும். அந்த வீடியோல நீங்க கேட்கறதா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். அடிப்படை ஆலோசனை பகுதி 3 நம்ம பார்த்தோம். இதற்கு என்ன பார்த்தோம்? இது வேகமா ஆலோசனை வீடியோக்கள் ரொம்ப முக்கியம். நாங்கள் திரும்பவும் எங்களுடைய இந்த பணியை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மணிப்பூருக்கு நாங்கள் அர்ப்பணித்து இருக்கிறோம். இங்க ஒரு கவுன்சிலிங் ட்ரைனிங் இங்க ஒரு 40 வாலிபர்களை ஆயத்தப்படுத்தி 20 பேருக்கு கவுன்சிலிங் ட்ரைனிங் கொடுத்து ரெகன்சிலியேஷன் அவங்களோட உட்கார்ந்து அவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற வேலை, அவங்களோட உட்கார்ந்து பேசும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஒரு 3 மணி நேரமா பேசணும். அதுக்கான ட்ரைனிங்காக நாங்கள் டிசம்பர் மாசமே நாங்கள் அதுக்குள்ள ஆயத்தப்படுத்தலாம். ஆனா டிசம்பர் மாசம் கண்டிப்பாக நாங்கள் திரும்பி மணிப்பூர் போவோம். அந்த பிள்ளைகளுக்கு குளிர்கால உடைகளை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட எங்கள் கணக்குப்படி பிள்ளைகள் மட்டும் ஒரு 3000 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 9 கேம்ப், 5 இடத்துக்கு போகணும், 6 இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். 3 இடம் போல. அப்போ இந்த ஆலோசனை தேவை. ஒருவரோட ஒரு 1 by 1 இப்ப புரியும் நினைக்கிறேன் இல்லைங்களா? அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். அடிஞ்சு போய் எதிர்காலமே இல்லைன்ற ஆலோசனை. இதுதான் ஆலோசனை மொழி என்றது. அழிவில் நோக்கி இருக்கிறவர்கள், அழிவை எதிர்பார்க்கிறவர்கள், அழிந்து போனவர்கள், அவர்களுக்கு வாழ உரிமை விட்டு வாழ வழி விட்டு அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஆலோசனை ஆற்றுப்படுத்தும் அப்படின்னு ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அந்த மக்கள் சொல்றதெல்லாம் மணிப்பூர் மக்கள் எங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் ஏசு நாங்க ஓடணும், எங்களை ஏன் இயேசு கைவிட்டாங்க? இல்ல எங்க சர்ச்சில் ஆராதனை நடந்து பல வருஷம், 1.5 வருஷம் மேல ஆயிடுச்சு. ஆராதனை கிடையாது எங்களுக்கு. தனியாகவும் நான் உட்கார்ந்து ஆராதிக்க முடியாது. அவங்களுக்கு கொடுத்து ஒதுக்கப்பட்ட இடமே என்னன்னா 10 அடிக்கு 10 அடி பெருசு, 6 அடி அல்லது 7 அடிக்கு 7 அடி தான். அதுலதான் ஒரு குடும்பம் இருக்கு. எல்லாம் புடவைகளை கயிறை போட்டு கட்டி, பிரைவசி கிடையாது இல்ல. அவங்க டாய்லெட் வசதி சுத்தமா கிடையாது. நாங்களும் அங்கதான் போவோம். தாங்க முடியல, எங்களை வாந்தி எடுத்துட்டேன். நான் வாந்தி எடுத்துட்டேன். எவ்வளவு சீக்கிரம் இன்ஃபெக்ட் ஆகும். அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. எல்லாரும் ஒரு கோடி ரூபாய் அளவுக்கான சொந்த வீடுகளை வச்சுட்டு இருந்தாங்க. ஸ்கூல்ல படிச்சு, காலேஜ்ல படிச்சு, காலேஜ் இருக்காது, ஸ்கூல் கிடையாது இல்லைங்களா? ஒடுங்கி போயிருக்கிறாங்க. அவங்க இந்த ஆற்றுப்படுத்தும் ஊழியம் பண்ணணும். ஆலோசகர்கள் நிறைய தேவை. வசனம் தான் பண்ணணும். அநேக ஆலோசகர் தான் நலம் உண்டாகும். ஆலோசகர் இல்லாதால் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். அந்த ஊழியத்தை நம்ம பண்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடம் இல்ல, இந்த பாடத்தை குறித்து யாருமே எந்த பின்னூட்டமும் கொடுக்கல. பரிதாபமா இருக்கு, வருத்தமா இருக்கு. இப்ப பாடம் மற்ற இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி வகுப்பு எடுத்தாங்கன்னாக்கா 200 ரூபாய் கட்டினாதான் இதுவே அனுப்புறாங்க. படம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. பைபிள் கிளாஸ், பைபிள் கோர்ஸ், அது இது அப்படின்ட்டு 200 ரூபாய் கொடுத்தாதான் அவங்க என்ன சொல்றாங்க, என்னது பாஸ்வேர்டு அனுப்புறாங்க. மக்கள் அரசு எங்களுக்கா யார் பார்த்து? கடவுளே அங்க கைவிட்டு, கடவுளே பருத்தி பேசுறாரு. கடவுள் ஒருத்தருக்காரான்றாங்க. என்ன பண்றது? இல்லைங்களா? அதான் ஜனங்களுக்கு இப்ப அவங்க நாங்க போய் ஒன்னும் பேச முடியல. அவங்களோட கொஞ்சம் அழிச்சிட்டு வந்தாங்க, அழுதாங்க, நாங்களும் அழுந்தோம். அவ்வளவுதான். எல்லாம் அழுகிறவர்கள் அழுங்கள் சொன்னாங்க. அவங்க அழுது அவ்வளவுதான். அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா கடவுள் அதுக்கான வாய்ப்பு உருவாக்குறாங்க.
இந்த ஜிபிசி ஜூம் மீட் ஊழியம் எப்படி நடக்கும் தெரியல. கடவுள் நடத்துவார். நான் இல்லைன்னா மற்றவர்கள் நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. என்றால் எங்களுடைய பணிகளை பெரும்பாலும் நாங்கள் இந்த இந்த பக்கத்துல தான் திருப்ப இருக்கும். சரி பார்ப்போம். சோ இதுதான் அந்த மக்களுடைய எங்களை மதிக்கல அப்படின்னு மதிக்கல. எங்க வீட்டுல வேலை செஞ்ச வந்துட்டு என் மருமகளை இல்லையா, நிறை மாத கற்பின மகளை கெடுத்து வயிற்ற கிழிச்சு குழந்தை தூக்கி வெளில போட்டிருப்பான். என் மகன் தலையை வெட்டி எங்க வீட்டுல இருக்க அந்த பேம்பு இருக்கும் இல்லையா, அவங்க அப்படித்தான் இருக்கும். இது என்னது அந்த 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 ஃபென்ஸ் சொல்லிட்டு போறாங்க இல்லைங்களா. பெண்களுடைய காலில் சுட்டா ஓட முடியாது. அவளை 10 பேர் சேர்ந்து கற்பழிச்சு அதை அப்படியே அந்த தூயில சுத்தி எரிச்சு பிள்ளைங்களுக்கு முன்னாடி. என்ன மதிச்ச வீட்டு வேலைக்காரங்களும் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நடக்குது. மணிப்பூர்ல இந்த பக்கம் நிறைய நடந்தது. யாருன்னா குக்கி மக்கள் மத்தியில், இந்த பக்கத்துல மெய்த்தி மக்கள் கொஞ்ச தான் இருக்காங்க. அங்கேயே பாதிப்பு. 2 பக்கம் கடவுள் யார் செத்தாலும் கடவுள் வருத்தப்படுவார், அழுவார், கண்ணீர் விடுவார். அவங்க யூத செத்தாலும் கண்ணீர் விடுவாரு, இல்ல பலஸ்தீன செத்தாலும் கடவுள் கண்ணீர் விடுவார் இல்லையா. கடவுள் மனிதர்களை மதிக்கிறார், நாம தான் மதிக்க மாட்டோம் இல்லைங்க. நாம மதிக்க மாட்டோம், ஊழியக்காரங்க மதிக்க மாட்டாங்க, கிறிஸ்தவர் பேர் வச்சு மதிக்க மாட்டேன்றாங்க இல்லையா. நான் ஏதாவது சொல்லிட்டு வருவேன், ஆனா அவளை ஏத்துக்க முடியல, ஏத்துக்க மாட்டாங்க, மன்னிக்க மாட்டேன்றாங்க. நாங்க ஏன் மன்னிக்கணும்ன்றாங்க. எங்களை இவ்வளவு அக்கிரமம் பண்ணி அநியாயம் பண்ணி இல்லையா எங்களை நாங்க எப்படி மன்னிப்போன்றாங்க. நியாயம் தான், முடியாது அவங்களால. நம்ம அனுபவப்படதான் நமக்கு தெரியும், அந்த வழி நமக்கு தெரியும் இல்லைங்களா. கிறிஸ்தவம் தான், அவங்க கிறிஸ்தவம் தான் கொஞ்சம் பேர், அவங்க மெஜாரிட்டி ஹிந்துஸா இருக்காங்க, கிறிஸ்டின் மைத்தியில இருக்காங்க. நாங்க மன்னிக்க மாட்டோம், எங்களை இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அப்ப இந்த மன்னிப்பின் பான் என்னாச்சு. முக்கியமானவர்கள் சொன்னாலும் அவங்களை ஏத்துக்கிற மனசு இல்லை, மதிப்பு மிக்கவர்கள் இல்லை. எங்களை எல்லாமே சின்ன பணம் ஆயிடுச்சுட்டாங்க, நாங்க கீழே இருக்கிறோன்றாங்க ஜனங்க. அவங்களுக்கு என்ன பண்ண போறோம்? சும்மா ஏதோ கொஞ்சம் கண்ணில் தண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும் முடிக்க போறோமா? வேற என்ன பண்ணணும்? கடவுள்கிட்ட கேட்கணும், கடவுள் நான் என்ன செய்யணும் கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். என்ன செய்யணும், எதை எதிர்பார்க்கணும், நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கு இது கேட்கணும் கடவுள். அவங்க கேட்கணும். அடுத்தது அவங்களுக்கு வந்து ஆலோசகர்கள் வேணும். அதுக்காக நம்ம திரும்பி போறோம். இன்னொரு 5 பேரா ட்ரைனிங் கொடுக்குறது. ஒரு 6 days ட்ரைனிங், 6 days ட்ரைனிங். ஒரு மாசத்துல 6 நாள், ஒரு மாசத்துல 12 நாள் ட்ரைனிங், 2 வாரம் ட்ரைனிங். அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு அந்த கேம்ப் அனுப்பிட்டு நாங்களும் அவங்களுக்கு போகிறோம். குறைஞ்சது ஒருத்தர் 3 மணி நேரம் பேசினாதான் அவங்க மனசு கொஞ்சமா இந்த கவுன்சிலிங்ல பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, அவங்க வாந்தி எடுக்கும் பேசுறது. அவங்க எல்லாத்தையும் வாந்திட்டா பாதி அவங்க நிம்மதி ஆயிடும். சோ இது இல்லைன்னா இவங்க 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 என்ன பண்ணுவாங்க, இதா இருப்பாங்க. என்னமோ பாடம் நமக்கு நம்ம பாடம் அப்படியே மணிப்பூர் போயிடுச்சு, என் தலை விதிக்கிறாங்க இல்லையா. ஒரு காலத்துல எங்க முப்பாட்ட நாங்கெல்லாம் இப்படிதான் அடிச்சுக்குவாங்க. அப்பெல்லாம் நாங்கெல்லாம் குழுக்கள் அதெல்லாம் கையில கத்தி இட்டிதான் வச்சுட்டு இருப்போம், ஒரு 100 வருஷம் முன்னாடிலாம். அதனால எங்களுக்கு இது நடந்துதான்றார் ஒருத்தர் இல்லையா. நான் இனி ஏன் வாழணும், வாழ்றதுக்கு தகுதியே இல்லை. நான் ஏதோ என் பிள்ளைங்க 2 பொண்ணுங்க இருக்குது, ஒரு அம்மா சொல்லிட்டு என் புருஷன் கிடையாது, செத்து போயிட்டான், சாவிச்சிட்டாங்க. நான் வாழ்க்கை எனக்கு என்ன தகுதி இருக்கு இல்லையா. என்ன மிருகம் போல 4 பேர் வேட்டையாடினாங்க. நான் மனுஷன் எதுக்கும் பொருந்தாதவங்க நாங்க. அதனால தானே எங்களை யாரும் கடுமை கிறிஸ்தவ உலகமே எங்களை கண்டுக்கலன்றாங்க. ஒரு வயசானவர் இல்லையா. இன்னைக்கு இந்தியா முழுசா இருக்க கிறிஸ்தவம், ஒரு காலத்துல தமிழ்நாடு கிறிஸ்தவங்களை நாங்களாம் ரொம்ப பெருமையா படுவோம். தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் முழங்கால் வீரர்கள்.
யாருமே எங்களை கவனிக்கல இல்லையா. அவங்க தாழ்வு மனப்பான்மையில தான் இருக்கிறாங்க. எது நடந்தாலும் ஒரு பயம். நாங்க வந்த உடனே எங்களை பார்த்து பயம். இவங்க யாரு சும்மா அந்த மாதிரி வந்து என்ன என்ன படிப்பாங்களா அப்படின்னு. அதோட நான் ஏன் இருக்கிற செத்து போயிடலாம். ஒருத்தர் சொல்றாரு, என் பையன் என் மருமக செத்து போயிட்டாங்க, என் பையன் 2 பிள்ளைங்க, நாங்க அப்படியே செத்து போயிடலான்றோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் பொருள் எல்லாம் போயிடுச்சு. பொருள் போட கூட பரவாயில்ல, நாங்க இப்படி இருக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் ஆலோசனை. ஆலோசனை எவ்வளவு முக்கியம், எந்த அளவுக்கு முக்கியம். சோ இப்படி இருந்தா அவங்க தான் டேஞ்சர். அவங்க தேர் இன் டேஞ்சரஸ். அப்ப ஆலோசனை கொடுக்கலன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கோ, நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கோ, டீனேஜர்ஸ்க்கோ, யூத்துக்கோ, அயோத்திகர்களுக்கோ, இல்ல பக்கத்துல இருக்கவங்களுக்கோ, திருச்சபைக்கோ நம்ம இதெல்லாம் கொடுக்கலன்னு வச்சுக்கல, ரொம்ப டேஞ்சர். பிசாசு எவ்வளவு அழகா விளையாட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி விளையாட்டு விளையாடுறாங்க. நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை கேட்கிறோம். ஏசாமி பக்கத்தே நின்றுக்கொள்ளா, எனக்கு கவலை இல்லை. தூரத்துல இருந்து உன் கையை வச்சு உன் கண்ணை குத்துற. இதான் பிசாசுடைய சாகசம். அப்ப ரிகன்சிலியேஷன் இல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்கெல்லாம் யாருன்னா கடவுள் கையில இருக்கிற அழகான ஒரு பொருள். அழகற்று இருக்கிற இவர்களை அழகுபடுத்த கடவுள் நம்மை அழைக்கிறார். நம்ம எல்லாரும் அழைக்கிறோம் இல்லைங்களா. அழுகிறவங்க அழுவதற்காக, அல்லது கஷ்டத்துல இருக்கிறவங்க நம்மாலான ஆலோசனை ஊழியத்தை செய்வதற்கு, ஆலோசனை கொடுப்பதற்கு. கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறார். வைத்தியே நேசிக்கிறார், குக்கீஸை நேசிக்கிறார் இல்லையா. பாவிகளே நேசிக்கிறார், கொடும் பாதகனை நேசிக்கிறார், நல்லவனை நேசிக்கிறார். இதுல நம்ம ஏற்கனவே பார்த்ததை தான் திரும்ப கொண்டு போறோம். இப்ப நம்ம நேரம் 3 ஸ்டெப்ஸ் பார்க்கணும். இந்த ஆற்றுப்பணி, ஆற்றுப்படுத்தும் பணி, ஆறுதல் படுத்தும் பணி. இதுக்கு நம்ம பார்த்தது 5 இல்லைங்களா, சாரி 6 தமிழ்ல நான் பார்த்தோம். இதை நம்ம ஏற்கனவே போட வாரம் பார்த்த ஒன்று. இதெல்லாம் வரப்போகுது. கொஞ்ச நேரம் இழுத்துட்டு அப்படி போகணும். அந்த பார்த்து அப்படி சிரிச்ச பிள்ளைங்களாம் அப்படி எதுவும் கட்டி பிடிச்சிக்கிச்சு. எங்க மேல நம்பிக்கை வந்துச்சு அந்த பிள்ளைங்க. ஏன்னா அவங்க மாதிரி ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அழகழகா இருக்காங்க பிள்ளைங்க, ரொம்ப என்ன அழகா இருக்காங்க பிள்ளைங்களாம் இல்லையா. சித்த குட்டி குட்டி பசங்க அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. சோ அவங்க நம்பகத்தன்மை நாங்கள் பெற்று இருக்கிறோம். மற்ற 5 பகுதி அவங்களுக்குள்ள கொண்டு போய் இறக்கணும், அதான் முக்கியம் இல்லையா. 6வது பகுதிக்கு அவங்க எங்களோட இருக்கிறாங்க. அதுக்கு அநேகருடைய ஜெபங்கள் தேவை. அடுத்தது கவுன்சிலிங்க்கு முக்கிய பகுதி லிசனிங், கவனித்தல். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிப்படை, வெரி 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 இம்பார்ட்டன்ட் லிசனிங். அவங்க சொல்ற காது கொடுத்து கேட்கணும். 1 மணி நேரம் பேசுறோம், 1 மணி நேரம் பொறுமையா கேட்கணும். அதுல எந்த மாதிரி எதுன்னு நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில் அவங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப எனக்கு வசனம் எல்லாம் புரியுது. ஏன் அழுகிறவரோட அழுங்கள் வசனத்தை எப்படி புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அவங்க அழுறத பார்த்து அவரோட அழுது அவங்க பிரச்சனை என்ன தெரிய ஆரம்பிச்சிச்சு. சிறியோரா இவர்கள் எதை செய்து அது எனக்கு நீ செய்யிடான்றாரு. பார்த்து நான் சிறைச்சாலையில இருந்தேன், இவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க, இவங்க என்ன செஞ்சேன் அது எனக்கு தான் செஞ்சேன். நான் பசியோடு இருந்தேன், இவங்க என்ன செஞ்சேன் பசியை போக்கிட்டியா. உடை இல்லாமல் இருந்த உடைய கொடுத்தியா. ஸ்ட்ரெயிட்டா என்ன பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு. என்ன பார்த்து செஞ்சியா. ஆண்டவரை நான் செஞ்சுதான் இருக்கிறேன்னு அது போராதுல எனக்குன்றாரு. நீ பண்ணதெல்லாம் 10% தான், இன்னும் 90% பண்ண வேண்டியிருக்குதுன்றாரு.
நான் அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். நான் அப்படிதான் என்னால புரிஞ்சுக்க முடியும். பொய்யா சொல்ல ஆவியானவர் பேசினாரு அப்படின்னாரு. ஏன் எனக்குள்ள அந்த விடுதல் இல்லையா? ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் போது ஏற்படுகின்ற புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து ரெஸ்பாண்ட். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்? என்ன கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறார். அதுல ஒரு பாடம் தான் நீ பார்க்கணும். அப்ப இந்த ஆலோசகர்கள் யார் என்றால் அவர்கள் மார்டைர்ஸ், தியாகிகள். எவ்வளவு அடி உதப்பட்டாலும் எதிர்க்க ஒருத்தருக்கு ஒரு அடிப்பட்டா கூட இவர் போய் அங்க போய் முன்னால் நின்று அவர் ஆற்றுப்படுத்தி அவருடைய காயத்தை நீக்கி இல்லை ஆற்றுப்படுத்தும் ஊழியத்தை அந்த சமாரியம் சூப்பர். அந்த ஆற்றுப்படுத்தும் பணி, ஆற்றுப்படுத்தும் பணி செய்யறவர்கள். ஏன்னா அவங்க நிறைய அனுபவம் இருக்கு. நமக்கு இந்த ஆலோசனை விட்டு நிறைய அனுபவம் இருக்கு. நிறைய தியாகம் பண்ணும் ஓடும். நான் சொன்னேன் இல்லையா, சென்ட் தாமஸ் மவுண்ட் சொல்றான், 15 நிமிஷத்துக்கு நீ வரலன்னா இங்க இருந்து குதிச்சு செத்துருவேன். அப்படி பிசி கோல பட்டு நான் மேல போல 10 நிமிஷம் கீழே பிசி கோல பேர் ஓடணும். 11 மணிக்கு போன வந்தாலும் ஓடுவோம். நாங்க எவ்வளவு பண்ணிருந்தோம். பெரிய பெண்கள், பெரிய வாழை பிள்ளைகள் இல்லைங்களா, இழக்கணும். இப்ப பாடத்துக்கு நேரம் 2 பாடம். ஒன்று வந்துட்டு யோவான் 4:42, லூக்கா 10, லூக்கா 15:10-32. சமாரிய தந்தை விளையாக்குமா. இதை நம்ம முதல்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போறதுதான். நல்ல டீட்டெயிலா பார்த்துங்க. திரும்ப திரும்ப இந்த வீடியோ பாருங்க. நிறைய நான் சொன்ன இத்தனை விஷயம் இதுக்குள்ள வரணும். பார்த்தெல்லாம் வரணும். இன்னொரு 7 பாயிண்டா வரணும். அது 7 பாயிண்ட் இதுக்குள்ள கொண்டு வர அது எங்கெல்லாம் வரணும், இன்னும் எங்கெல்லாம் அது ஆட் ஆகணும்ன்றத. ஏன்னா இது கவுன்சிலிங் கிளாஸ் நீங்க படிச்சு இன்னும் இந்த விரிவாக்கம் செய்யணும். முதல் நம்ம இந்த 7 குறிப்பு பார்த்தோம் இல்லைங்களா. கிறிஸ்துவின் கரிசனை, கிறிஸ்துவின் பச்சாதாபம், வருத்தம், கிறிஸ்துவின் ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ கிறிஸ்துனாக்கா அதுல நம்ம பேர் ஆலோசனை இது ரொம்ப முக்கியம். இந்த 7 குறிப்பு ஏற்கனவே சொன்னது இது. அடுத்தது வந்து கிறிஸ்துவனுடைய அன்பு. என்னுடைய அன்பு எப்பேற்பட்டதா இருக்கு. கிறிஸ்துவின் வழிகாட்டு முறை, சிறப்பான வழிகாட்டு முறை, என்னுடைய வழிகாட்டு முறை. கிறிஸ்துவின் அருள், நாம் அவருக்கு என்ன அருள் செய்யணும். கிறிஸ்துவனுடைய முன்னேற்பாடு, நாம என்ன முன்னேற்பாடு செய்யணும். இதெல்லாம் இந்த ஆலோசனை. இப்ப ஆலோசனை கொடுக்கும்போது நம்மகிட்ட ஆலோசனைக்கு ஒருத்தர் வராங்க. வரும்பொழுது ஒரு 6 விஷயம் நமக்கு தெரியும், 5 விஷயம் தெரியும். பைபிள் படிக்கும் பொழுது இப்படிதான் படிக்கணும். பைபிள ஒரு போர்ஷன் எடுத்து படிச்சோம்னா இப்படிதான் படிக்கணும். இப்ப நம்ம எடுத்திருக்கிறது என்ன, சமாரிய பெண்ணை குறிச்சு. நான் முன்னாடி ஒருத்தர் கவுன்சிலிங் உட்கார்ந்தாக்கா அவர் எந்த இடத்துல வராரு அப்படின்னு. அவர் வந்து கூவ மாற்று ஓரத்துல இருந்து வராங்க, குடிசை பகுதியிலிருந்து வராங்க இல்லையா, ஒரு சமமான குடும்பத்துல வர்றாரா, பணக்கார குடும்பத்துல வர்றாரு, எந்த ஏரியால இருக்காரு கண்டுபிடிச்ச தெரியும். புவியியல் எந்த ஏரியால இருக்கு, அண்ணா நகரா, ஓகே ஈஸ்ட் கோஸ்ட் ரோடா இல்லையா, கிழக்கு கடற்கரை சாலையா, அங்க எப்படி. அடுத்தது அரசியல், அது முக்கியம். எப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலைகள் முடிவில் இருக்கிறாங்க. இவருடைய ஆன்மீகவியல் அதை குறித்து தெரியும். அடுத்தது இவங்க சமுதாய இயல் என்ன, சமுதாயத்துல இப்படி இருக்கிறாங்க. அப்போ இவர் தன்னியல், தான் அவர்களை குறித்து அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க, இதை வச்சு கிட்டத்தட்ட தன்னியலை அவர் புரிஞ்சுக்கலாம். ஆரம்பிச்சு பைபிள் படிக்கும் பொழுது இப்படிதான் படிக்கணும். பைபிள் போர்ஷன் படிக்கணும். அந்த பலஸ்தீனா தேசத்தை முதல், ஏன்னா புவியியல் நீங்க பார்க்கணும். புவியியல் பலஸ்தீன தேசம், அது 3 பகுதி. மேல கலிலேயா, சமாரியா நடுங்க, கீழே யூதேயா. இங்க 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 ஆன்மீகம் என்ன அப்படின்னாக்கா, கெர்சிம் மலையில தான் இவங்க தொழில் கொள்வாங்க. இங்க கோயில் கிடையாது, டெம்பிள் டிடோன்ட் ஹேவ் டெம்பிள். சமாரியர் கெர்சிம் மலையில தான் தொழுவாங்க. ஆனால் யூதேயால இருக்கிற எருசலேம்ல யூதர்கள் தொழில் கொள்வார்கள்.
கலிலேயாவுக்கு யூதர்கள் என்ன பண்ணணும்? அவங்க அங்க இருந்து இங்கதான் தொழில் கொள்வார்கள். மற்றபடி அவங்களுக்கு என்ன இந்த 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 என்ன சொல்லுவாங்க, ஜெப ஆலயங்கள், சினகாக்ஸ், டெம்பிள் கிடையாது, சினகாக்ஸ் எல்லாத்துலயும் இருக்கு. சினகாக்ஸ் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பைபிள் போர்ஷன் எடுத்தாக்கா இவன் எங்க இருந்து வராங்க, என்ன பண்றான், இதெல்லாம் அது தனிப்பட்ட சூழ்நிலை. இப்ப இங்க பார்க்கும் பொழுது என்னன்னாக்கா புவியியல் அப்படின்னு பார்த்தாக்கா இது வந்து 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. பலஸ்தீனாவுடைய இடது பக்கம் கலிலேயா ஒரு பகுதி, யூதர்கள் பகுதி தான். யூதேயா ஒரு பகுதி, நடுவுல சமாரியான ஒரு பகுதி இல்லையா? இதை ஆளுகிறவர்கள் யார் அப்படின்னு சொல்றா? யூதேயாவை ஆளுகிறவர் யார் அப்படின்னாக்கா ஏறு. கலிலேயா பகுதி ஆளுகிறது யார் அப்படின்னா, யாருடைய ஆளுகை வருகிறது நிறைய இடம். அதுல ஒரு இடம் வந்துட்டு அந்த பிலாத்து. பிலாத்து கீழே தான் சமாரியாவில் மிக முக்கியமான எல்லாமே சமாரியாக்குள் தான் வருது. மற்றபடி அந்த கேலியாற்றுக்கு பெரேரா இதெல்லாம் வந்துட்டு ரோம அரசாங்கத்துக்குள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அரசியல் தான். அடிமைகளாக இருந்தால் கப்பம் காட்டணும், வரி கொடுக்கணும். அப்ப அநியாய வரி வாங்கினார்கள். அதாவது யூதர்கள் வரி வாங்கின கட்டா பாவிகள் என்பது காரணம். அரசியல். ஆன்மீகம் நம்ம என்ன பார்த்துட்டோம். அவன் எங்க கொள்ளணும் எங்க கொள்ளணும். ஆனா 3 இடத்துல என்ன பண்ணுவானாக்கா, அந்த காலத்து பாஸ்டர், அந்த காலத்து பிஷப் யாரு, பரிசெயர், சதுசேயர், வேத பாரகர், சனகரின் சங்கத்தார், இவங்கெல்லாம் என்னன்னாக்க இல்லைங்களா, இவங்க வரி கட்டணும். இவன் வரி அவன் வாழ்ந்து கட்ட மாட்டான். நீ வந்துட்டு புறா வாங்கி, நீ வாங்கின அந்த புறா வந்து 100 ரூபாய், அவன் சொன்னா அது செல்லாது. கோயில்ல இருக்க புறா அது 500 ரூபாய். அநியாயமா கொள்ளடிச்சாங்க. இந்த காலத்து பாஸ்டருங்க, ஊழியக்காரங்க என்ன அதேதான் அந்த காலத்துல இருந்தாங்க. இது ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் தான். மக்கள் வரி கொடுக்குறாங்க, வாழும்பொழுது பணத்தை சுரண்டப்படுறாங்க இல்லையா? தன்னை அடிமையா வச்சிருக்கிறவங்கிட்டையும் கஷ்டப்படுறாங்க. சொந்த இனத்தை சேர்ந்த இந்த ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, இப்படிதான் கெடுத்து எல்லாரும் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடக்குது. சமாரியாவில் அது நடக்குது, யூதேயாவில் நடக்குது. சமுதாயங்கள் என்ன? சமுதாயம் பெண்கள் அடிமைகள். பெண்கள் வெறுத்தார். 3 இடத்துல உண்டு. கலிலேயால உண்டு, சமாரியால உண்டு. பெண்களுக்கு எந்த மதிப்பு மரியாதையும் கிடையாது. ஆண்களுக்கு இவங்க யாருன்னா அடிமைகள். ஆண்கள் இவர்களை வச்சு சுகமா உண்டு பிள்ளை பெற்றுக்கிற மெஷின்ஸ், குடும்பத்தை கவனிக்கிறது தான். அப்ப இந்த பெண்களுக்கு மத்தியில வித்தியாசமான பெண்கள் எப்படி இருப்பாங்க? இத சமுதாயத்துல பெண் நிலை இல்லையா? தன்னியல் நான் யார், அது பிரச்சனை தான். இந்த அம்மாவுக்கு பிரச்சனை, நான் இப்படி இருக்கிறேன், என்னை யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறேன். நான் இருக்கிறதுக்கு எனக்கு நியாயமான காரணம் என்ன இருக்கு. ஆனா அவங்க அதுல நியாயமான காரணம் நான் இருக்கிறேன்னாக்க கொஞ்சம் இருக்கு. நிறைய அநியாயமான காரியம் இருக்கு. மற்ற அநியாயமான காரியத்தை பார்க்கறோம், என்கிட்ட இருக்கு நியாயமான காரியத்தை பார்க்கறது இல்லை. இப்படி இவ்வளவு ஆலோசனைகள் இல்லைங்களா? அங்கதான் இயேசு வருகிறார் இல்லையா? 2ஆம் வசனம், யூதேயாவை விட்டு அகன்று மீண்டும் கலிலேயாவுக்கு செல்றார். கலிலேயாவில இருந்து யூதேயாவுக்கு வந்திருக்காரு. யூதேயாவில இருந்து கலிலேயா போகணும்னா எப்படி போகணும் அப்படின்னு சொன்னாக்கா இல்லைங்களா, இப்படிதான் போகணும். கலிலேயால வந்தாக்கா எப்படி வருது இல்லையா? சமாரியாக்குள்ள இல்லையா உள்ள வர மாட்டாங்க. இது வந்துட்டு இந்த ஃபியூச்சர், இதுக்கு முன்னாடி வந்து பாக்குறாங்க இல்ல. இவன் இங்க இருந்துட்டு இப்படி வரணும், ஆனா இப்படி வரமாட்டேன். நேரம் இல்லை, கொஞ்சம் அப்படி வரலாம். என்ன பண்ணுவானாக்கா, இங்க வந்து இவெல்லாம் யாரு, இவன் வெறுக்கப்பட்ட சமாரியர்கள். அதனால அந்த நாட்டு வழியா போகாம அவட பண்ண அப்படியே வந்து இந்த நதியை தாண்டி இப்படி வந்து திருப்பி நதியை தாண்டி இப்படி வரலாம். இங்க இருந்து போனா இதான்
கலிலேயாவுல இருந்துட்டு யூதேயாவுக்கு வந்தா சரி, யூதேல கலிலேயா இல்லைங்களா? கடவுள் எல்லாரும் ஒண்ணுதான் படைச்சார். இவங்க என்ன பரிசுத்தவான்கள் மாதிரி, இவங்க மட்டும் பாவிகள் மாதிரி இல்லையா? ஏசு அதனால போய் அடிக்கிறாரு எல்லாரையும். அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு பாவிடான்றாரு இல்லைங்களா? இதுதான் இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப இதுதான் வரணும். ஆனா இயேசு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இயேசு எப்பெல்லாம் இங்க இருந்து வராரோ இப்படிதான் வந்திருக்கிறாரு. அததான் அவர் கூட்டு போற சீஷர்கள் ஒன்றுமே சொல்லல. பின்னா இப்படி போறோம், நம்ம போக கூடாது, நமக்கு சட்டத்திட்டம் இருக்குதே, நாளைக்கு 4 பேர் 4 கேள்வி கேட்பானே, இந்த சனகிரி சங்கம் இழுத்து வச்சு கேட்பான் இல்லையா? கல்லால் அடிப்பான், முன்னாடி எண்ணெயும் அடிப்பான். ஆனா சொல்லல, சீஷர் தெரியும் இயேசு இப்படிதான் இல்லைங்களா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கு வந்திருக்காரு, திரும்பியும் கலிலேயாவுக்கு போறாரு இல்லையா? அதான் அந்த வசனத்தில் நான் பார்ப்போம். யூதேயாவை விட்டு அகன்று மீண்டும் கலிலேயாவுக்கு செல்லுகிறார். அதே பேட்டர்ன் தான் போறார் இல்லையா? போகும்பொழி எப்படி போகிறார்? அதேதான். இயேசுவின் ரூட்டி தான். கலிலேயாவுக்கு அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டி இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனம் சொல்லுது, கண்டிப்பா அங்க போயே ஆகணும். ஏன்னா அங்க ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஒரு பெண்ணுக்கு ஆலோசனை வேணும். நொடிஞ்சி போயிருக்கிற ஒரு பெண், எல்லாராலும் புறம் தள்ளப்பட்ட ஒரு பெண். பெண் என்றால புறம் தருவார் இல்லையா? இந்த பெண் நமக்கு வேணும், கடவுளுக்கு வேணும், எங்க அப்பாவுக்கு வேணும், என்னை அனுப்பின எங்க அப்பாவுக்கு இந்த பெண் வேணும். நம்ம முன்னாடி இருக்க கவுன்சிலிங் வர பிள்ளைகளை பார்த்தா சொல்லணும், இயேசுக்கு இந்த குழந்தை வேணும், இயேசுக்கு இந்த டீனேஜர் வேணும், இயேசுக்கு இந்த வயதுகள் வேணும். இயேசுக்கு அது இருந்தது, செல்ல வேண்டி இருந்தது. என்ன ஏன் இருந்தது? எத்தனை முறை போறாரு? இப்ப அது முக்கியமான ஒரு விஷயம், அதுக்காக செல்ல வேண்டி இருந்தது. பேராசிரியர் பால் பிரகாசம் ஐயாவும் தான் என் கூட இருக்காரு. நாளை ஒண்ணா வகுப்பு இருக்கும். அவர் தான் எனக்கு இந்த பாடத்துக்கு இந்த படங்கள் இதெல்லாம் அமைத்து கொடுத்தவர், படங்கள் எல்லாம் அமைத்து கொடுத்தவர். அதனால கீழே பேர் போட்டுக்க ஒவ்வொரு டைல்ஸ்லையும் போட்டு. அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். சமாரியா எவ்வளவு ஊருக்கு? சிக்கார். யாக்கோபு தன் மகன் யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். அப்படின்னா என்ன? அவர் நல்லா தெரிஞ்சிருக்கு, கடவுள் என்னை எதற்காக அனுப்பினார், இப்பொழுது என்னை ஆற்றுப்படுத்தும் ஊழியத்துக்கு அனுப்புகிறார், ஆலோசனை ஊழியத்துக்கு என்னை அனுப்புகிறார். ஏன் என்று சொன்னால், அந்த பெண் யார் என்பதை எனக்கு கடவுள் இல்லையா வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படிப்பட்ட மோசமான சூழல் அந்த பெண் இருக்கு இல்லையா? டேஞ்சர் ஜோன் படிச்சோம். அப்ப அந்த பெண்ணுக்கு இப்ப நம்ம தான் மாற்றுப்படுத்தணும். இந்த விக்டோரியா அந்த ஊருக்கு இருக்காங்க. மேப் எல்லாம் எப்பவுமே வச்சு படிக்கணும். இப்பெல்லாம் மேப் நெட்ல படம் வந்துருது. அந்த இன்சிடென்ட் படம் நெட்ல வரும். சண்டே ஸ்கூல்ல, யூத் மீட்டிங்ல, டீன்ல, சர்ச்சில் வரும். மேப் போட்டுதான் ஏன் இது மாதிரி போட்டு காண்பிக்கிறது எல்லாம். அப்பதான் அவங்க இன்னும் கூட அதிகமா தெரியும். கடைசி பக்கத்துல ஒரு 4-5 மேப் இருக்கு, அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. பேத்தா கிறிஸ்தவங்க நம்ம. அது இருந்தா தான் பைபிள்ல இருக்க வசனங்கள்லாம் புரியும். ஒரு நாளைக்கு அதை பார்ப்போம், மேப்ல எப்படி பாக்குறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தரிசனம் எல்லாருக்கும் கரிசனம் இருக்காரு. யூதர் மட்டும் இல்லை, சமாரியர் மட்டுமல்ல, பிற இனத்தார். பிற இனத்தார்னா யாரு? புறஜாதி. புறஜாதி வார்த்தை கெட்ட வார்த்தை. பிற இனம், கிரேக்கர்கள் தான் பிற இனம். பைபிள்ல பிற ஜாதி அப்படின்னா பிற இனம்னா கிரேக்கர்கள். நல்லா ஞாபகம், சமாரியர் கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாருமே பிற இனத்தார் மேலும், ஒதுக்கப்பட்ட சமாரியர் மேலும் அவர் மதிப்பு வைக்கிறார். அவரை குறித்த கவலை இருக்கு, அக்கறை இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அது இருக்கு. நமக்கு முன்னாடி இருந்து உட்கார்றோம், பத்து இங்க இருக்கணும். சோ முதல் பிரிவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதுக்குள்ள போறோம் இல்லையா? என்ன நடக்குது? இன்னொரு மேப் உங்களுக்கு தேவை.
இல்லையா? மத்த பாடங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மேப் யூஸ் ஆகும் சரிங்களா? மஞ்சள் கலர் வருதுன்னா யூதர்கள் பயன்படுத்தும் ரூட்டு. ஆனா இயேசு எத்தனை முறை போயிட்டு போயிட்டு வந்தாலும் இந்த ரூட்ல தான் போறாரு. அவர் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் மேசியா என்பதை காண்பிக்கிறது தான். கோயில சுத்தம் பண்றாரு, எல்லாரும் அடிச்சு விரட்டுறாரு, ஒருத்தரை தடை பண்ண முடியல. போலீஸ் ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா மேசியானா அப்படிதான். அப்போ நான் தான் மேசியா. இயேசு தான் மேசியா என்பதை எப்படிலாம் நிரூபிக்கிறார். நிறைய இருக்கு இந்த மாதிரி நிரூபணம். அப்ப பைபிள் கொஞ்சம் சரியா படிச்சு ஆராய்ந்து படிக்கும். இயேசுவின் ரூட்டே வேற. ரசிகர் என் வழி தனி வழி. அது இயேசுநாதர் கத்துக்கிட்டது போல அந்த அந்த இது இல்லையா? தனி வழி. அது எங்க அப்பா காட்டுற வழி. அதான் இயேசு எங்க அப்பாவை எழுத்து வச்சுக்கிறார். அடுத்த 6ஆம் ஊரில் யாக்கோபி கிணறு என்பது பயணத்தால் களைப்புற்றது. இயேசு கிணறு ஓரமாய் அமர்ந்தார். பயணம் களைப்பு. நேற்றுக்குள்ள மனுஷன் இல்லையா இயேசு களைப்பு. அப்ப ஏறக்குரிய நண்பகல் 12 மணி, 6ஆம் மணி வேலையில் அதில் திரும்பி பேச கரெக்டா நண்பகல் 12 அந்த நேரத்தில் உட்கார எவ்வளவு இடம் இருந்தா இங்க வந்து உட்காரணும். அப்ப கடவுள் நம்ம வந்து சில இடத்துக்கு அனுப்புனா ஏன் அனுப்புறாரு நம்ம யோசிக்கணும். ஏன் அனுப்புனாரு? நல்லா கொழுக்க தின்ன வச்சு இல்ல அசாம்ல 20 நாள் இல்லையா? தினந்தோறும் நான்வெஜ் தான். வெறும் வெஜ் சாப்பிட்ற நான்வெஜ்ஜை விரும்பி சாப்பிட்ற நாக்குக்கு சுவையா கொடுத்து வயிற்று தொப்ப உழ வச்சு அனுப்புறாருன்னா காரணம் எல்லாம் அனுப்ப மாட்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பச்சாதாபம். அங்க உட்கார்வதன் நோக்கம் என்ன? நொடிந்து போன ஒருத்தர் வர்றாங்க, இங்க வரப்போறாங்க. அவர் மேல எனக்கு பச்சாதாபம் இல்லை, வருத்தம் இருக்கும். முன்னாடி உட்கார பிள்ளைங்கள் மேல கவுன்சில் பண்ணும் பொழுதுதான் இல்லைங்களா? அப்ப என்ன நடக்குது? அவங்க சீடர்கள் உணவு வாங்குவதற்கு நகருக்குள் சென்று அப்ப இவங்க எங்க நகருக்கு போயிருக்கிறாங்கன்னா எங்க நகர் என்றால் இது திருமோக்கி பின்பக்கம் வரான். ஏ சொன்னாப்பா நம்ம சோறு வாங்க மாட்டோம், சோறு வாங்கிட்டு வாப்பா சொல்லியிருப்பாரு. திரும்பி இவங்க எங்க போடும்? திரும்பியும் சமாரியா பக்கம் உள்ள வந்தவங்க உள்ள நுழைஞ்சவங்க திரும்பி என்ன பண்ணிட்டாங்க? இந்த இடத்துல இருந்து அனுப்பிட்டாரு. அப்போ சாப்பிட வேண்டாம், திரும்பி எரிசலேமுக்கு தான் வருவான். அங்க வந்து சாப்பிட வாங்கிட்டு போவாரு. ஏன்னா அந்த நேரத்துல இருக்கக்கூடாது. அந்த அடுத்த விஷயம். ஏன்னா ஆலோசனை மொழியை பத்தி நமக்கு தெளிவு வரும் இல்லையா? ஐயோ வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப சமாரிய பெண் ஒரு தண்ணீர் உள்ள வந்தார். 12 மணி நேரத்துக்கு ஒரு பெண் வர்றாங்கன்னாக்கா நம்ம தப்பா சொல்றோம் இல்லையா? அந்த பெண் வந்து ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையா இருக்கு, வேசி அப்படின்ட்டு. வேசியெல்லாம் கிடையாது. கிடையாது. யார் சொல்றது வேசின்னு? வேசியெல்லாம் கிடையாது. நம்ம அப்படி சொல்லியே பழகிட்டோம் இல்லையா? அவங்க எந்த அளவுக்கு மனம் ஒடிஞ்சு இருப்பார் பின்னாடி தான் தெரியும். எங்க கூட ஊழியம் பண்ற இன்னொரு 3 பேர் இருக்கோம் இல்லையா? அதுல ஒருத்தர் வந்து இல்லையா இந்த 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 உடலை விற்று வாழ்கின்றவர் மத்தியில ஊழியம் பண்றாங்க. நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு வீட்டுல வச்சு இது நடத்துவாங்க. கிட்டத்தட்ட 20 பேர், பெரிய பங்களா. நீங்க அந்த பங்களா சர்ச்சா மாறிடுச்சு. சும்மா மூலையில உட்காரு போட்டு ஒருத்தர் திட்டிக்கிட்டு அவன் இதை புடுங்க வாங்கி சபையா வந்துட்டு பணத்தெல்லாம் புடிங்கிட்டு இல்லையா? இதெல்லாம் ஊழியம் கிடையாது. அந்த இடத்துக்கு போய் அது ஒரு சர்ச்சா மாத்திருக்கு. சர்ச்சா நடக்குது அது இல்லையா? என் கூட இருக்கிறவங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை. என் கூட பால்காசம் கூட இருக்கிறவங்க நாங்க சீஷத்துவத்தை கரைச்சி குடிச்சவங்க. நாங்க அந்த ட்ரைனிங் தான் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? சமாரி பெண் வந்தார். 8வது வசனம். ஏசு அவரிடம் குடிக்க எனக்கு தண்ணீர் கொடுக்க வாட்டர். பார்த்தீங்களா? ரிலேட்டிங் த அதாவது பிரிட்ஜ் மேக்கிங்.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பகுதி 1ல பார்த்தோம். அவரோடு கூட தனக்கு உறவு. அவன் நம்பிக்கையை நான் பெறுகிறேன். எப்படி பேச்சுக்கள் எப்பேற்பட்ட பேச்சு பேச வேண்டும் இல்லையா? பெக்கூலியரா பேசுறாங்க. அத அவங்க சொல்றாங்க. 9ஆம் வசனம். நீர் யூதராச்சு, நானே சமாரியர். நீ என்ன போய் தண்ணி கேட்கிறியப்பா? அது ஒரு ஆச்சரியம். ஒரு யூதர் ஒரு பெண்கிட்ட வந்து தண்ணி கேட்க, ஒரு யூதர் தனியாக எந்த பெண்ணிடம் வேறு பெண்ணிடம் எந்த பெண்ணிடம் வேறு பெண்களிடம் பேசக்கூடாது. அது ஒரு சட்டம். நான் இங்கேயும் யூதர்களால் வெறுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் கிட்ட வந்து ஒரு யூதான்னு பேசுறாரு. அப்ப தண்ணீர் தான்றது அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றாரு. என்ன நம்பலாம், நீ என்ன பேசலாம், பில்டிங் த ரிலேஷன்ஷிப் இல்லையா? ஏற்கனவே பாருங்க. ஏன்னா யூதர்கள் சமாரியர்களோட பழகுவது, யூதர்கள் சமாரியர் பழகுவதில்லை. இது ஒரிஜினல் வேர்டு எப்படி தெரியும்? யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தார்கள். சரிசமமாக பழகுறதுல எப்படி இருக்கும்? சரிசமமாக பழகுங்க. அப்ப யூதர் சமாரியர்கள் சரிசமமாக இருக்கிறதுல சமாரியர் விரும்பினாலும் யூதர் என்ன பண்றான்? இருக்கிறது வசத்துல சமாரிய பெண் சமாரிய சமுதாயத்தை யூத சமுதாயம் என்ன பண்ணுது? பழகுறதுல அவனை வெறுத்து ஒதுக்குறாங்கன்னா அவரு சரிசமமா இல்லை, நீ சரிசமா. அப்ப இந்த நம்பகத்தன்மையை கிரியேட் பண்றாங்க. அந்த அம்மா இவரை நம்புறதுக்கான வழிமுறைகளை யூஸ். அப்ப இந்த ஊழியத்துல நம்மைக்கு முன்னால வரும், நம்ம நம்பணும். நம்பி சொல்லலாமா இந்த விஷயத்த? சொன்னா ஊர்ல டமராட்சி வராமா? இதெல்லாம் இருக்கு. யூதர்கள் சமாரியுடைய பழகுவது அப்படின்னா என்ன? இயேசு பழகுறார். அவங்க இருக்கிறாங்க, நான் பழகிறேன். நான் உங்களுக்கு மரியாதை பழகினா உன்னோடு நான் நண்பரா இருக்கிறேன். உன்னோட கூட நான் எனக்கு சரிசமமாக பார்க்க. எதுக்கு உட்கார்ந்து ஒரு பொண்ணு சொல்றது, ஐயோ அக்கிரமா இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டு வந்துருக்குது அப்படிலாம் கவுன்சிலிங் வருமாட்டு இல்லையா? என்னை போலவே அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ளும் இல்லையா? அந்த பிள்ளையோட பாவத்தை இல்லை, அந்த பிள்ளையோட இருதயம் வேணும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றார். எப்படி இருக்கலாம் அப்படியேதான் அவர் சுத்தமாக்கி ஏற்றுக்கிறது. ரட்சிப்புன்றார்கள். சேர்ல இருக்கிற எண்ணெய் அவர் மேல இருந்து கை தூக்கி விடல, சேற்றிலிருந்து தூக்கினார். அப்படி தப்பா அந்த வார்த்தை வந்தது. நல்ல அழகான பாட்டு. சேற்றில் இறங்கி என்னை தூக்கினார் அப்படிதான். ஏன்னா அவரும் சேத்துக்குள்ள விட்டாரு. அப்பதான் நான் நம்ப முடியும் அவரை இல்லையா? இல்லைன்னா அவர் ராஜா, நான் வேலைக்கார மாதிரி ஆயிடும். நண்பர்ன்றாரு, உங்க அண்ணன்றார், சகோதரன்றார், நண்பன் இருக்கிறார். அப்ப அண்ணன் சகோதரன் உள்ள உள்தடிச்சு வரலாம். அப்ப அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். ஏதாவது ரட்சிப்புதான். இயேசு என்ன அப்படியே உள்ள இயேசு சுத்தப்படுத்துகிறார், சுத்தப்படுத்துகிறார். இதான் அந்த மனம் திருத்திய மைந்தன்ல அப்பா அப்படிதான் அப்படியே கழுவி குடிச்சு அப்படியே கட்டி பிடிக்கிறார். குடிச்சிட்டு வாடா கட்டி பிடிக்கிறேன்னு சொன்னார். இதான் ரட்சிப்பினுடைய சரியான ஒரு பாவம். 10ஆம் வசனம். இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடு எனக்கு யார் என்பதை அறிந்திருந்தார். நீரே அவருக்கு கேட்டு அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார். ஜீவ தண்ணீர், நல்ல தமிழ வாழ்வு தரும் தண்ணீர். நான் யாருன்ட்டு நீ தெரிஞ்சினாக்க நீ என்ன பண்ண? அப்படின்னா சொல்றாரு, உன்னை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன்னை நான் உயர்த்துகிறேன், உன்னை உயர்த்துவேன். கவுன்சிலர் என்னதான் ரொம்ப ஷார்ட்டா எடுத்துட்டு போறேன். பெரிய பகுதி. அடுத்தது அடுத்த வசனம். அவர் இயேசு, ஐயா தண்ணீர் மொள்ள விட ஒன்றுமில்லை, கிணறு மழை. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும்? வாழறதுக்கு தண்ணி தான் வேணும் இல்லையா?
என்கிட்ட இருக்கு, நான் எடுத்துக்க போறேன். நீங்க எப்படி எனக்கு எடுத்து கொடுப்பீங்க? என்ல இருந்து நீங்க தொடவும் கூடாது. உங்களோட ஒண்ணு இல்லையே, நீங்க எப்படி கொடுப்பீங்க? பேச வைக்கிறார் கவுன்சிலர். அவரை தூண்டணும், உங்களை பேச வைக்க. இந்த வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த அம்மா தான் நிறைய பேசியிருப்பாங்க. நம்மகிட்ட வரும் நிறைய பேச வைக்கணும். பேசினாலும் பாதி போயிடும். இந்த மணிப்பூர்ல நாங்க கவுன்சிலிங் யூனிட் ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். கவுன்சிலர்ல அங்க ரெடி பண்ணி ட்ரைனிங் கொடுத்து ஒரு 12 நாள் ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு சர்ஜுக்கு அனுப்பணும்னாக்கா பேசினால பாதி போகுது. மன்னிப்பு தன்மை வந்துடும். மன்னிக்க மாட்டேன், கிறிஸ்தவங்க மன்னிக்க மாட்டேன்ற. கிறிஸ்தவங்க மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன? அவங்க அவங்க எந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க மனம் எந்த அளவுக்கு உளைச்சல். அப்ப நமக்கு ஆலோசனை சொல்லணும். அடுத்த சொல்றாரு இல்லையா, நீங்களா தாவீது, நான் யாக்கோபு அவட பெரிய ஆளா? அவர் எனக்கு இந்த கிணத்தை வெட்டி தந்தாரு, நாங்க இன்னைக்கு இந்த தண்ணி வச்சு வாழ்கிறோம், உயிர் வாழ்கிறோம். நீ இதுல பெருசா கிணறு வச்சு குடிப்பிடும். அந்த அம்மா இன்னும் நம்மள இயேசுவேன் இப்படிதான் நம்மகிட்ட வந்து கவுன்சி உட்கார்ந்து இல்லாத போலாதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஊரை சுத்திட்டு இருப்பாங்க, நேரம் டாபிக் வரவே மாட்டாங்க. ஏன் அப்படி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம சரியான ஆளா, சொல்லாமா சொல்லக்கூடாதா, இப்படி கேட்டு கேட்டு நம்ம பொறுமையா கேட்டுனா இந்த சரியான ஆள். நம்ம பாருங்க, அவங்க பேசுறது ஒண்ணு, இன்னொன்று வேற ட்ராக் அவங்க போவாங்க. அடுத்து, இந்த தண்ணீரை குடித்தால் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் ஏற்படும். நான் கொடுக்கும் தண்ணீர் தாகம் இல்லையா? அவர் எப்படி இருப்பார் என்றால் மற்றவருக்கு தாகத்தை தீர்ப்பவரா இருப்பார். தண்ணீரை கொடுத்தார். இதான் டிசைபிள்ஷிப், சீடத்துவம். புதிய ஏற்பாட்டில் ஃபுல்லா சீடத்துவம் விதமா உள்ள இருக்கு. நீ சீசனாக்குனதா மற்ற சீசனாக்கும். ஏன் சொன்னார்ல, உலகம் போயிடாச்சு, இதை விசீஷராக்கு, திருமுழுக்குடு கொடுத்தெல்லாம் அவங்க கட்டு கொடுத்து அவங்க சீசராக சொல்றாங்க. அடுத்த வாசம், அப்பேன் அவர்கள் ஐயா அந்த தண்ணீர் எனக்கு கொடுங்க. எப்போது தண்ணீர் மட்டும் நான் இங்க வர தேவை இருக்காது. இப்பதான் வராங்க பாயிண்ட்டுக்கு. நான் இங்க வருது மத்தியான நேரத்துல வரேன். இங்க வந்தா காலைக்கு அந்த நேரத்துல ஆச்சா உச்சா எல்லாமே கிரிக்கெட்ல வேலையெல்லாம் இங்க பொம்பளைக்கு சொல்லுவாங்க இல்ல, அதுக்கு பயந்தே மத்தியானத்துல வரேன் நாங்க. அப்ப நான் இங்க வராம இருக்கிறதுக்கு அது நல்லா இருக்கும். பாயிண்ட் வராங்க. இதுதான் ஆலோசனை எடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கு அவருக்கு பிரச்சனையை அவன் வாயில இருந்தே சொல்ல வைக்க. அடுத்தது இயேசு, நீ போய் உன் கணவரை இங்கே அழைத்து கொண்டு பாரு. அப்போ சொல்றார், இயேசுக்கு தெரியும் எனக்கு கணவர் இல்லையே அப்படின்றார். இயேசு, ஆமா கணவர் இல்லை எனக்கு தெரியும். உங்களுக்கு 5 கணவர்கள் இருந்து இப்போது கொண்டிருப்பவர் ஒரு கணவர் அல்ல. இதுதான் யோசி. முதல் வருஷம் கல்யாணம் பண்ணாரு இல்லையா, செத்து போயிட்டாரு. யூத முறை சமாரிய முறை இப்படி. அது 2வது ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரு, செத்து போயிட்டாரு. 3வது கல்யாணம் பண்ணாரு, செத்து போயிட்டாரு. 4வது ஒருத்தர் இப்படிதான். இப்ப இதுல என்னன்னா, கல்யாணம் பண்ண எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் தெரியல. இப்ப கல்யாணம் பண்ணவங்க எல்லாரும் இந்த பெண்ணுக்கு குழந்தையை கொடுத்தாங்களா, கொடுக்கறதுக்கு அவங்க தகுதி இருந்தாங்களா இல்லையா தெரியாது. இல்ல இந்த அம்மாவுக்கு குழந்தை பெறும் அந்த அருள் இருக்குதா இல்லையான்னு தெரியல. இதுதான் இங்கதான் ஆரம்பிதான் பிரச்சனை. இதுதான் இப்ப ஊரார் சொல்ற மாதிரி இல்லையா, எனக்கு தான் இல்லையா, ஏன் கூட 2 வருஷம் வாழ்ந்தா இவங்க எல்லாரும் அந்த மாதிரியா, யாருமே குழந்தை கொடுக்குற அளவுக்கு தகுதி இல்லையா, எனக்கு தகுதி இல்லையா. இது கன்ஃபியூஷன், பிரச்சனை. ஆலோசனை வரலாம், அது தெளிவுபடுத்தும். ஆனா மக்கள் என்ன பண்றா, அவங்க இஷ்டம் போல பேசுறேன். நம்ம பேசிருக்கோம்ல, அவர் விபச்சாரி, எப்படி எதை வச்சு விவசாயி ஆணாதிக்கம் அவளுக்கு அவளை கேவலப்படுத்து. இப்ப இருக்கிற ஒரு கணவன் அல்ல. என்ன
இந்த அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. வேற ஒருத்தர் வச்சுருக்காங்க. அவங்க வேற ஒருத்தர் பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, இந்த இந்த சமாரியர் 4 கல்யாணம் பண்ணி செத்துட்டாங்க. 4 பேர் வரைக்கும் தான் வச்சுக்கணும். சாரி, 5 பேர். இப்ப இது என்னன்னாக்கா, இவ வந்துட்டு இந்த பெண்ணை அனுபவிக்கணுன்ற எண்ணம் தான் இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். இல்ல நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லையா இப்ப நான் வாழணும் அப்படின்னு இருக்கலாம். அது குற்றமாக இருக்கலாம். அதை வச்சு இந்த அம்மா இது இல்லை. ஏன்னா அந்த அம்மாவோட சூழல் தான் நான் சொல்றேன். எதிர்க்க வந்தவங்க இடத்துல நம்ம போய் உட்காரும். அப்போதான் அவங்க பிரச்சனை என்னன்னு தெரியும். நம்ம இடத்துல உட்காந்துக்க முடியும். அவன் இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி வேதனைப்படுவான், வெக்கப்படும், அவமானப்படும், இதெல்லாம் புரியும் நமக்கு. அப்ப அங்க உட்காரும். இந்த அம்மாவுக்கு இவ்வளவு இருக்குது, இவ்வளவு அனுபவங்கள் இருக்கு, இவ்வளவு இருக்குது. வேற வழி இல்லை. இந்த அம்மா அதை பாதுகாத்துக்கிற ஒரு ஆழ்துணை வேணும் இல்லையா? அவர் சொல்றாரு, அவர் வாயிலே சொல்றாரு, இப்போது உன்னுடன் இருப்பவர் உன் கணவர் அல்ல, எனவே நீ கூறியது உண்மையே என்றார். ஆனா இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, உண்மையை பேசியிருக்காங்க. இப்ப இருக்கிறவனுக்கு நான் கல்யாணம் தாலி கட்டி கல்யாணம் பண்ண இல்லை. இங்கேதான் இயேசு கிறிஸ்து பிரச்சனை அப்படியே கரெக்டா. இப்ப அவங்க பிரச்சனை என்ன? நோ ஈக்குவாலிட்டி. என்னை யாரும் மதிக்கிறது இல்லை இல்லையா? என்னை பார்த்து கண்டமேனி பேசுறானே தவிர என் பிரச்சனை என்னன்னுட்டு யாரும் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பெண் தான் ஏசு அதை அப்படியே அழகாக சொல்ல, உங்களுக்கு இதான்பா ப்ராப்ளம் தங்கச்சி, உங்களுக்கு தான் ப்ராப்ளம் தங்கச்சி, ஐயா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அந்த பிரச்சனையை புரியாம இருந்திருக்காங்க. ஏசு அந்த பிரச்சனையை அழகா டீட்டெயிலா எடுத்து வைக்கிறார். கவுன்சிலிங் வரும்போது அவங்களோட பிரச்சனை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இதுவா அதுவா இருக்கு, அதுல கோர்வைப்படுத்து உட்காந்து பொறுமையா பேசுறத கேட்டாதான் தெரியும். நேரம் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுதல் பெண் அவரிடம், ஐயா நீ ஒரு இறைவாக்குனருக்கு கண்டுக்கும். இறைவாக்குனர் எப்பொழுதுமே மக்களே கடவுள் பக்கமாக இருங்கள் சொல்லுவார். மனம் திரும்புங்கள், கடவுள் பக்கம் இருக்கு. நீர் அப்படிப்பட்டவர். இறைவாக்குனர் என்ன? இறைவாக்குனர் தான் என்ன பண்ணுவாங்க, நீ இந்த தப்பு பண்ண, இந்த பண்ண, அதனால உனக்கு இது இந்த நல்லது பண்ண, அதனால உனக்கு இது சொல்லுவாங்க இல்லையா? நீரும் அப்படித்தான். முழு ஃபுல் ஃபிளட்ஜுக்கு வந்துட்டாங்க. நீ இறைவாக்குன்னு கண்டு கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் யார் என்பதை நன்றாக புரிந்துவிட்டது. என்னுடைய பிரச்சனை என்ன என்பதை நீங்க தீர அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எனக்கு விளக்கி காட்டி இருக்கிறது. அடுத்த இன்னொரு பிரச்சனை இருக்கு. எங்கள் முன்னோர் இம்மலை வழித்தானால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபடவில்லை என்றார். அந்த மாதிரி சொல்றாங்க. எங்க இங்க என்ன பண்ணாங்க, ஆனா யூதர்கள்லாம் அங்க கும்பிட்டாதான் ஏஜி சர்ச்சு போனதான் உருப்படுவேன், நீ சிஎஸ்ஐ போனதான் உருப்படுவேன். இந்த பிரச்சனை அங்கே இருக்கும் இல்லையா? இங்க போனாதான் உண்மையான வழிபாடு இல்லை, இந்த பெந்தைகோஸ்திய போனதான் வழி உண்மையான, இந்த ஆசிக்கு போனாதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இல்லையா? என்னையும் இயற்கை சேர்த்து கூப்பிட விட மாட்டேன்றாங்க. எங்களை நீங்க யாரும் அங்க வரவும் அனுமதிக்க மாட்டேன்றீங்க. கூப்பிட்டாங்க அதை போட்டு ஆசாரியர் இல்லாத ஆசாரியர் தான் இருக்கணும். திருச்சபைக்கு ஆசாரியர் கட்டுப்பட்டு தான் இல்லையா விசுவாசிகள் இருக்கணும். இயேசு சொல்றாரு, நான் சொல்றேன், நீ எங்கே வழிபட வேண்டிய அவசியம், கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அதான் கடவுளை எங்கேயும் இல்லையா? இம்மலையிலோ எங்கே நீ வழிபட மாட்டேன் அப்படின்னா என்ன? பிற்காலத்துல இவங்க ஒரு சிஷி, அந்த 120 பேர்ல இந்த அம்மா ஒருத்தர் பிற்காலத்துல. அப்ப இயேசு வர குடும்பங்கள சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கிற இடங்கள்ல வழிபடுதல் இல்லையா?
நீங்க யார வழிபடுத்தியாம நீங்க வழிபடுறீங்க. அவன் யார வழிபடுறது, எப்படி வழிபடுத்து வழிமுறை இருந்தா அவங்களும் ஒழுங்கா பாட மாட்டேன்றாங்க இல்லையா? ஆனா ஒன்று யூதர் தான் மீட்பு காட்டிக்கலாம், வேற யூதர்கள் இடத்துல இல்லை இல்லையா? நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம் என்று சொல்லு. அது வேற அர்த்தம், அதுக்குள்ள போவாங்க அந்த வசனத்துல. நாங்கள்லாம் யார சொன்னார், அது வேற. காலம் வரும், ஏனென்றால் வந்தே விட்டது, பரலோக ராஜ்யம் முன்பு வந்தது, உங்களுக்கு இருக்கிறது. அதான் சொல்றது. அதுல பின்னணி தான், கடவுளை உண்மையா வழிபடணும். அவரை எப்படி, அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ற உள்ளத்தில் வழிபடு, உதட்டில் வழிபடுகிறார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னை கடன் பண்ணுகிறார்கள், இருதயமும் தூரமாய் இருக்கிறது. அதான் இயேசு கோட் பண்றது. இன்னைக்கு இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்படிதான் வழிபடுறாங்க. உண்மையா வழிபட்ட வழி இருக்கும், மற்றவங்க படுற வேதனை நம்ம வேதனையா மாறும். அடுத்தது சொல்றார், கடவுள் உருவமற்றவன், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ற உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். உதட்டில் வழிபட என்ன உண்மை இயல்பு, என்ன உள்ளத்தில் வழிபடுதான் உண்மை இயல்பு. ஏனென்றால் அவர் ஒரு இடத்துல இல்லை, ஒரு பர்டிகுலர் டெம்பிள் இல்லை, பர்டிகுலர் கோயில் இல்லை, பர்டிகுலர் சர்ச்சில் எல்லாம் கிடையாது, நமக்குள்ளதான் இருக்காரு. இது கடவுளுடைய ஆலயம். அதுதான் ரொம்ப அழகா பவுல் பிடிக்கிறார், குறிச்சு பேசுறார். உண்மை இயல்பு என்ன, உதட்டிலிருந்து பதிவு செய்வத, உள்ளத்திலிருந்து தான் உண்மை இயல்பு என்றால் அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார். அப்ப அவரை நாம் உள்ளத்திலிருந்து வழிபடத்தான் சொல்றோம். நீயும் அப்படி வழிபடலாம். இப்ப ரெண்டாவது பிரச்சனைக்கு அவர் சொல்றாரு, கடவுளை வழிபடுறன்னு இருக்கு, வழிபடுறது எவ்வளவு தடை இருக்கு இல்லையா? இன்னைக்கு விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்க, எவ்வளவு தடைகள். அடுத்தது அந்தமா இன்னொரு இதுக்கு போறாங்க இல்லையா? இப்ப மேசியா, மூணாவது பிரச்சனை. மேசியா வருவார், வந்தார், எல்லாம் செய்வார், எங்களை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், சமன்படுத்துவார். யூதரை நம்பிக்கையும் சபார நம்பிக்கையும் ஒண்ணுதான், மேசியா. ஆனா அவன் என்ன பண்றாங்க, எங்களுக்கு மட்டும் தான் மேசியா, ஒண்ணு கிடையாது. கூட பேசுறது நான் தான், இதோட முடிக்கிறேன், நான் உங்ககிட்ட பேசுறது நான் தான். நம்மகிட்ட ஊழியத்துக்கு வரும்பொழுது, இந்த ஆலோசனை ஊழியத்துக்கு வரும்பொழுது நாம் இந்த இடத்துல நிற்கும், உன்னை நான் புரிந்து கொண்டேன் இல்லையா, உன் வலி எனக்கு தெரியுது, உன் வேதனை எனக்கு தெரியுது, நீ இப்பேற்பட்ட வழியில இருக்கிற, இப்பேற்பட்ட வேதனையில இருக்கிற, எனக்கு தெரியும். எங்களுக்கு காண்பிச்சால அந்த வலி வேதனையை, அந்த வலி வேதனை தெரிவிச்சால, அவங்க அழுறது, அவங்க கத்துறது, கதறது, இந்த மணிப்பூர்ல இருக்கிறது அவங்க காண்பிக்கிறாங்க. அதுதான் அனுபவிக்கணும். நம்ம சேர்ல உட்காந்து கவுன்சில் பண்றதில்ல, அவங்க கூட ஒரு கலந்துடும். அவங்க பிரச்சனையை நம் பிரச்சனையாக அனுபவிக்கணும், உணரணும். இயேசு அதை செய்தார் என்றால் நூற்றுக்கு மனிதன். ஆனா அந்த வலிகள் வேதனைகள் எல்லாம் தெரியும், அதைத்தான் நாம் செய்யணும். ரொம்ப அழகான படம், அவர் எடுத்த படம். அது இருவரும் எப்படி ஆயிட்டாங்கனாக்கா, அது பிகம் ஒன். என்னுடைய சகோதரி அப்படின்னு, நான் இந்த சகோதரன் இல்லைன்னா என்னுடைய நண்பன், என்னுடைய நண்பன் அப்படின்னு. சோ இதோட நான் நிறுத்துறேன். அடுத்த பகுதிக்கு கவுன்சிலிங், அடுத்த பகுதிக்கு போவோம். இப்பொழுது உங்கள் நேரம். இன்றைக்கு இந்த பாடத்தை குறித்த இந்த மணிப்பூர், அதை பத்தி நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம டாக் அபவுட் பிறகு பேசுவோம். அது அதை குறித்த ஒரு இருங்க வந்துடுறேன். ஓகே, அதை பத்தி நான் பிறகு கொஞ்சம் டீட்டெயிலா பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சுக்கேன் இல்லையா, அழுறாங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணும் இல்லை இல்லையா, துணி இல்லை அந்த பிள்ளைகளுக்கு குளிர்காலம்
ஏதோ ஒரு துணியை சுத்திக்கிறாங்க. போன வருஷம் கொடுத்தது இந்த குடுக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு உடை கிடையாது. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு தேவை இருக்கிறது. தேவை சந்திக்கப்படும். சிபிங்களும் அதை எப்படிலாம் சந்திக்கலாம், நாமளே யோசிக்கலாம். சோ அவர்களையும் மையப்படுத்த இந்த கவுன்சிலிங் வந்துருச்சு. கடவுள் அதற்காக அமைத்திருக்கு. இப்ப ஜெபம் பண்ணுவோம்.